வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆகஸ்ட் 25ஆம் தேதி நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து என்ன நடந்திருக்கு, அண்ட் இதை வச்சு நாளைக்கு ஆகஸ்ட் 26ஆம் தேதி நமக்கு என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த அனாலிசிஸை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்னையோட ப்ரைஸ் ஆக்ஷனை பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து கேப் அப் ஓப்பன் ஆச்சு. அண்ட் இந்த கேப் அப் வந்து எப்படி நீடிச்சிச்சு அண்ட் எவ்வளோ வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் இன்றைக்கி நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஒன்று. ரெண்டாவது, இன்னைக்கு வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆன டைமுக்கு அப்புறம் மார்க்கெட்டோட சப்போர்ட் என்ன, ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஸோ அதனால் நாளைக்கு எந்த ரேஞ்ச் வரைக்கும் நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த நம்ம சொல்கிற இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சிருக்கிற சப்போர்ட்டை வந்து நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வழியாக நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணுவோம். அப்போ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வழியாக நம்ம கன்ஃபார்ம் பண்ணும்போது நமக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணும்போது நமக்கு ஒரு கிளியரான இண்டிகேஷன்ஸ் கிடைக்கும். மார்க்கெட் எந்த டைரெக்ஷனில் போகிறதுக்கான சான்சஸ் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ வாங்க இப்போ அனாலிசிஸ்க்குள்ளே போகலாம். இப்போ அனாலிசிஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நேற்று நம்ம ஈவினிங் வந்து நிறையா இந்த நியூஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ டாலர் வந்து டீடாலரைசேஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. அடுத்து வந்து ஆர்பிஐ வந்து என்ஆர்ஐஸ் எல்லாம் வந்து இது வந்து ஜனவரிலேயே சொன்ன நியூஸ் தான். ஆனாலுமே வந்து இப்போ ரொம்ப ப்ரமோட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஸோ ட்ரேட்ஸு அண்ட் டிரான்சாக்ஷன்ஸ், ஃபாரினில் இருக்க டிரான்சாக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, லைக் இந்தியாவுக்கு மணி அனுப்புறதாக இருந்தாலும் சரி, இல்லைனா கூட்ஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட்ஸ் எல்லாம் இருந்தாலும் சரி, அதெல்லாம் என்ஆர்ஐஸ்க்கு வந்து இந்தியன் ருப்பியில் வந்து டிரான்சாக்ஷன் பண்ண ப்ரமோட் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா, ரஷ்யா, சைனா 3மே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒன்று சேர்றாங்க. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு யூஎஸில் ட்ரேட் டீல்ஸ் கட் ஆனாலும் இங்கே வந்து ஏன்னா ரஷ்யாவும் சொல்லியிருக்கு, சைனாவும் சொல்லியிருக்கு, யூஎஸோட எக்கானமி போனால் என்ன, உங்களுக்கு வந்து நாங்கள் கம்ப்ளீட்டாக ஓப்பனாக இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படிங்கிறனால இதோட ஒரு நாள் இதோட ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ வரைக்கும் புதிய நியூஸ் எதுவும் வரலை. பட் இருந்தாலும் இது சம்மந்தமாக புதுசாக ஏதாவது டெவலப்மெண்ட் வரும்போது மார்க்கெட்டில் அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால நியூஸ்லாம் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் பொசிஷன்ஸ் எடுக்கணும். ஸோ இப்போ நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிஃப்டி 50 கேப் அப்பில் தான் தொடங்குச்சு மார்க்கெட். இந்த கேப் அப்பை நம்ம எதிர்பார்த்தோமான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் நம்ம எதிர்பார்த்தோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டா வச்சு நம்ம எதிர்பார்த்தோம். அந்த கிஃப்ட் நிஃப்டி டேட்டாவில் நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் 6:30க்கு ஓப்பன் ஆகும்போது நமக்கு ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல ப்ரைஸில் ஓப்பன் ஆச்சு, விச் இஸ் க்ளோஸ் டு 26,000 25,000 பக்கம் நமக்கு ஓப்பன் ஆச்சு. ஆனால் நமக்கு கிஃப்ட் நிஃப்டி வந்து போன வெள்ளிக்கிழமை க்ளோஸ் ஆகும்போது இருந்தது இவ்வளவு. ஸோ இப்போ கிஃப்ட் நிஃப்டி எவ்வளோ டிஃப்ரென்ஸில் நமக்கு வந்து ஓப்பன் ஆச்சு, நமக்கு 6:30க்கு பார்த்தோம்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டில் ஓப்பன் ஆச்சு. அதே சமயம் நமக்கு வந்து க்ளோஸ் டு 9 o'clock வந்து பார்த்தீங்கன்னா 9:15க்கே நமக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 50 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸில் இருந்துச்சு. அப்போது நமக்கு நிஃப்டி 50 கிஃப்ட் நிஃப்டியை வச்சு நமக்கு எவ்வளோ வந்து பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட்டில். ஸோ இன்றைக்கி காலையில் நமக்கு நிஃப்டி 50 ஓப்பன் ஆகும்போது க்ளோஸ் டு 69 பாயிண்ட்ஸ், அதாவது அந்த கிஃப்ட் நிஃப்டியில் இருந்த 50 பாயிண்ட்ஸை விட கொஞ்சம் அதிகமாக ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அப்படிங்கிறனால கிஃப்ட் நிஃப்டியில் எவ்வளோ ஓப்பன் ஆகுதோ அதுலேருந்து ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 20 இல்லைனா 30% இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதை தான் வந்து கிளியராக ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ 70 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் லைக் மார்க்கெட் வந்து 70 இல்லை 100 பாயிண்ட்ஸ் நமக்கு மார்க்கெட் வந்து க்ளீனாக ஓப்பன் ஆகிருக்கு பாசிட்டிவாக. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த கேண்டிலோட பாட்டமில் வச்சுருந்தோம். ஓப்பனிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெட் கேண்டிலுங்கிறனால மேலே தான். ஸோ அப்படிங்கிறனால நமக்கு வந்து 90 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸில் இருந்துச்சு. அண்ட் நிஃப்டி வந்து இன்றைக்கி கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலுமே கிஃப்ட் நிஃப்டியில் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் லைக் க்ளோஸ் டு 24,958 24,960 ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து கொஞ்சம் டவுன்ஃபால் ஆச்சு, திருப்பி மேலே போச்சு, ஒரு கன்சாலிடேஷன். இந்த ஒரு ஃபஸ்ட்டு 1 ஹவருக்கு அப்புறம் 10:15க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கிளியரான ஒரு அப் ட்ரெண்டு எப்போ வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா 2:30 வரைக்கும். ஸோ 2:15 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 வந்து கிளியரான ஒரு அப் ட்ரெண்ட். அண்ட் இந்த கிளியரான அப் ட்ரெண்டில் கண்டிப்பாக நம்ம ப்ராஃபிட் இந்த இடத்துல புக் பண்ணியிருக்கணும். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து க்ளோஸ் டு 1 மணிலேருந்து 2:30 மணிக்குள்ளே வந்து நீங்கள் வந்து ஆப்ஷனில் இருந்தாலும் சரி, ஸ்பாட்டில் எடுத்திருந்தாலும் சரி, கண்டிப்பாக ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணியிருக்கணும். ஏன்னா 25,000 வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நம்ம போன வாரமே பார்த்தோம். ஏன்னா போன வாரமே நமக்கு 25,000 ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு டீல் பண்ணும்போதுமே இது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாலையும் 25,000 ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ். அப்படிங்கிறனால இன்றைக்கி வந்து சப்போஸ் நீங்கள் இந்த இடம் ரீச் ஆனதுக்கப்புறமும்
திருப்பியும் புல் பேக் வந்துட்டு மேலே போகும், புல் பேக் வந்துட்டு மேலே போகும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது ஒரு தவறான விஷயம். எப்பயுமே ஒரு ரெசிஸ்டன்ஸ் வரும்போது நம்ம ஒரு கிளியரான ஒரு டைரக்ஷனில் இருக்கணும். மார்க்கெட் வந்து இந்த இடத்துல நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணுறதா, அப்படி உங்களுக்கு வந்து ஃபுல் ப்ராஃபிட் புக் பண்ணுற ஹெசிடேஷனாக இருந்துச்சு அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு பாதி இல்லைன்னா ஒரு 70% உங்களோட கேபிட்டல்ல இருந்து நீங்கள் எடுத்துருக்கிற பொசிஷன்ஸை ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு உங்கள் பொசிஷன்ஸை ஹோல்ட் பண்ணுறது நல்லது. ஸோ அப்போ இந்த ப்ராஃபிட்ஸ் தான் ரொம்ப இன்றைக்கி முக்கியமானது. ஸோ கால் ஆப்ஷன் பையர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானதாக இருந்திருக்கும். அதே மாதிரி கால் ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ப்ராஃபிட்டபிலிட்டியாக இருந்திருக்கும். ஓகே, ஸோ இதுதான் இன்னையோட மார்க்கெட். அப்போ இன்னையோட மார்க்கெட்டில் நம்ம க்ளீனாக தெரிஞ்சுக்க வேண்டியது 2 விஷயம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ், அதாவது 24,940 அதே தான் இருக்க போகுது. ஆனால் அதே மாதிரி நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்னு பார்க்கும்போது 25,000ம், சப்போர்ட்டுன்னு பார்க்கும்போது 24,940. ஆனால் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியேட்டாக இந்த இடத்துல நமக்கு ஒரு சப்போர்ட் ஜோன் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த சப்போர்ட் ஜோன் பார்த்தீங்கன்னா 24,961 ரூபாயில் இருக்குது. ஸோ இது வந்து இங்கேருந்து ஒரு 5 இல்லைன்னா 10 பாயிண்ட்ஸ் மேலே கீழே போகலாம். ஸோ அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இன்ட்ராடே பண்ணும்போது நம்ம வந்து ரொம்ப ஜூம் பண்ணி தான் பண்ணுவோம். ஸோ அப்போ அப்படிங்கிறனால ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து இந்த லைன்லேருந்து ஒரு 10 பாயிண்ட் இல்லைன்னா 20 பாயிண்ட் மேலே கீழே. ஸோ அப்போது நாளையோட மார்க்கெட் இங்கேருந்து நமக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லும் போது 25,000ம், ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுன்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா 24,960யும் இருக்குது. ஸோ அப்போது இருக்கிற ப்ரைஸ்லேருந்து நமக்கு ஒரு 30 பாயிண்ட்ஸ் மேலே, இருக்கிற ப்ரைஸ்லேருந்து நமக்கு ஒரு 20 பாயிண்ட்ஸ் கீழேன்னு வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 பொறுத்தளவு நாளைக்கு இருக்கிற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். அண்ட் இன்றைக்கி நமக்கு நிஃப்டி 50 க்ளோஸ் ஆகும்போது விச் இஸ் க்ளோஸ் டு லைக் 24,978 நமக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போது கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 24,950 நமக்கு இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருந்தாலும் 330 க்ளோஸ் ஆகும்போது மார்க்கெட் ஆல்மோஸ்ட் லைக் இந்த இடத்துல. ஸோ அங்கேருந்து மார்க்கெட் மேலே போயிட்டு ஆல்மோஸ்ட் இப்போ ரிட்டர்ன் ப்ரைஸ் வந்துருச்சு. அப்போது நைட் ஃபுல்லாக என்ன மூவ்மெண்ட் ஆகி காலையில் 6:30க்கு எப்படி டைரக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இருக்கிற ப்ரைஸ் வந்து நிஃப்டி 50 க்ளோஸ் ஆகி இருக்கும்போது என்ன ப்ரைஸ் இருந்துச்சோ அதுதான் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால இங்கேருந்து மார்க்கெட் வந்து மேலே போச்சுன்னா நமக்கு ஒரு கேப் அப் வரும். இங்கேருந்து டவுன் ஃபாலிங் ஆயிடுச்சுன்னா நமக்கு ஒரு கேப் டவுன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போது இருக்கிற ப்ரைஸ்லேருந்து நாளை காலையில் தான் நமக்கு தெரியும் மார்க்கெட்டில் கேப் அப்பாக கேப் டவுனாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத சொல்லி. அப்போ நிஃப்டி 50 பொறுத்தளவு நாளைக்கு வந்து இந்த 2 தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். அண்ட் இதை தாண்டிச்சுன்னா மேலே போகிறதுக்கு 25,130யும் இருக்குது. அதே மாதிரி டவுன்ஃபால் ஆகிறதுக்கு நமக்கு வந்து 24,870யும் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிஃப்டியில் இருக்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். அண்ட் இதை வந்து நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாலையும் அதே தான் சொல்லுது. ஸோ 25,000 அடுத்து வந்து 24,900 தான் இருக்கிற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். அது ரொம்ப டைட்டாக இருக்குது. அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து நாளைக்கு இதே மாதிரி ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் வந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா இன்றைக்கி வந்து ஆல்மோஸ்ட் லைக் தி டோட்டல் ப்ரைஸ் மூவ்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா 110 ரூபா தான் இருந்திருக்கு நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 110 ரூபா தான் மூவ்மெண்ட் ஆகுதுன்னா இது ஒரு ஸ்ட்ராங்கான கன்சாலிடேஷன் ஃபேஸ். அப்போ இதே கன்சாலிடேஷன் ஃபேஸ் நாளைக்கு நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது, கேப் அப்போ கேப் டவுனோ வரலைன்னா. ஸோ இதே தான் பார்த்தீங்கன்னா நமக்கு சென்செக்ஸ்லையும். ஸோ சென்செக்ஸும் இன்றைக்கி நமக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் க்ளோஸ் டு 400 பாயிண்ட்ஸ் தான். ஸோ சென்செக்ஸ் வந்து நிஃப்டியை விட ஒரு 3 மடங்கு அதிகமான ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால ஆல்மோஸ்ட் லைக் 400மே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டான ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் தான் வந்து நம்மளோட சென்செக்ஸில். அப்படிங்கிறனால சென்செக்ஸும் இன்றைக்கி நிஃப்டி மாதிரியே ஒரு கேப் அப் ஓப்பன் ஆச்சு. அண்ட் இந்த கேப் அப்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு கேப் அப், அண்ட் இந்த கேப் அப்லேருந்து தான் மார்க்கெட் வந்து நிஃப்டி மாதிரியே ப்ரைஸ் ஆக்ஷன் போச்சு. அண்ட் அப்போ சென்செக்ஸில் இருக்கிற முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டுன்னு பார்க்கும்போது 81,560, ரெசிஸ்டன்ஸ்ன்னு நமக்கு பார்த்தோம் அப்படின்னா சென்செக்ஸில் இந்த பாயிண்ட் தான் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் விச் இஸ் 81,800. அப்போது நாளைக்கு சென்செக்ஸ் ரேஞ்ச் பவுண்டாக இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இதிலிருந்து மேலேயோ இதிலிருந்து கீழேயோ ஒரு ஃபஸ்ட்டு 1 ஹவர் இல்லைன்னா 2 ஹவர்ஸ்க்குள்ள மூவ்மெண்ட்ஸ் நடந்தால் மார்க்கெட் வந்து ரேஞ்ச் பவுண்ட் இல்லாமல் ஏதாவது ஒரு டைரெக்ஷனில் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் சென்செக்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தாலுமே நமக்கு வந்து நாளைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரிங்கிறனால வாலடைலிட்டியோ ப்ரைஸ் மூவ்மெண்ட்ஸோ அதிகமாக தான் இருக்கும். அதுவும் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீட்டா டிகே, அதாவது ப்ரீமியம் டிகே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்படிங்கிறனால சென்செக்ஸ் வந்து இங்கேருந்து 82,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நமக்கு முன்னாடியே ப்ரைஸ் ஆக்ஷனில் பார்த்த மாதிரி 81,000 தான் நமக்கு சப்போர்ட் இருக்குது. அப்போது 81,500 தான் நமக்கு சென்செக்ஸோட சப்போர்ட் இருக்குது இந்த இடத்துல. ஸோ இதுதான் நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா 81,500. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ்ன்னு பார்க்கும்போது நம்ம இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு 81,800 சொல்லியிருக்கோம். அதை தாண்டி மார்க்கெட் வந்து ஒரு 82,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால சென்செக்ஸில் வந்து நீங்கள் நாளைக்கு எக்ஸ்பைரிங்கிறனால இந்த 82,000லேருந்து 81,500க்குள்ளே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டபிலிட்டிக்கான சான்சஸ் கொஞ்சம் அதிகம்.
ஸோ இதுதான் நமக்கு சென்செக்ஸ் வந்து ஒரு ஓவரால் பிக்சர் நம்ம பார்க்கக்கூடியது. அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து இன்றைக்கி நமக்கு சென்செக்ஸோ நிஃப்டியோ நடந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான கேப் அப் வரலை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 915 கேண்டில் வந்து ரொம்பவே பக்கத்தில் இருந்துச்சு. ஆனால் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட 915 கேண்டிலோட விக்கும் பாடியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா ஸ்ட்ராங்கான மூமெண்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ இது வந்து நமக்கு என்ன சொல்லுச்சு அப்படின்னா 915 கேண்டில் இது தான். ஸோ நமக்கு ஒரு 1 மினிட் கேண்டில் வைக்கிறேன். ஸோ 1 மினிட் கேண்டில் நமக்கு வந்து 915க்கு சாரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபஸ்ட்டு கேண்டில் அண்ட் செகண்ட் கேண்டில் ரெண்டுமே வந்து கேண்டிலோட ஷேப்பே ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ நார்மல் கேண்டிலோட ஷேப்னா இந்த கேண்டில் மாதிரி இருக்கும். நார்மலாக ஒரு பாடி இருக்கும், சின்ன விக் இருக்கும் அந்த மாதிரி. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேண்டில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வந்து பாடி, அப்போனா ஒரு ப்ரைஸ் மூமெண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராங்காக மேலே போயிருக்கு, ஸ்ட்ராங்காக கீழே வந்திருக்கு. அப்போது பையர்ஸ் வந்து மார்க்கெட்டை மேலே கொண்டு போக ட்ரை பண்ணுறாங்க, செல்லர்ஸ் வந்து மார்க்கெட்டை கீழே கொண்டு போகிற ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் இதே தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 மினிட்ஸ்லேயே ரிஃப்ளெக்ட் ஆகிருந்திருக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான 25th இன்னைக்கு. ஸோ 3 மினிட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சின்ன பாடியும் மேலே இருக்கிற விக்கும் 15 மினிட்ஸ்லேயே நமக்கு அதே தான் ரிஃப்ளெக்ட் ஆகிருந்திருக்கும். பாடி வந்து இன்றைக்கி சென்செக்ஸ் வந்து எப்படி டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் ஆச்சுங்கிறது, பேங்க் நிஃப்டி வந்து எப்படி பிஹேவ் ஆச்சுன்னு. இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பேங்க் நிஃப்டியும் இன்னையோட மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கன்சாலிடேஷன் ஃபேஸ் தான். எனக்கு தெரிஞ்சு நிஃப்டி அண்ட் சென்செக்ஸை விட பேங்க் நிஃப்டி தான் இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராங்கான கன்சாலிடேஷன் ஃபேஸ். ஸோ ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 200 பாயிண்ட்ஸ் தான் அதோட ஓவரால் மூமெண்ட்டே இருந்திருக்கு. ஸோ மார்க்கெட் இன்றைக்கி மேலே போச்சு இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச். ஸோ நமக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த 25,256 தான் நமக்கு பேங்க் நிஃப்டியில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ். அண்ட் அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் ஆச்சுன்னா 2 கேண்டில் கொஞ்சம் மேலே ஃபார்ம் ஆகிருந்திருக்கு. ஸோ அப்படிங்கிறனால இது கம்ப்ளீட்டாக பிரேக் ஆச்சுன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அப்படிங்கிறனால பேங்க் நிஃப்டி இந்த 2 கேண்டில் மேலே போயிட்டு திருப்பி ஒரு டவுன்ஃபால், அதாவது ஒரு புல் பேக், திருப்பியும் அதே ப்ரைஸ் ரேஞ்சுக்கு 55,250க்கு மேலே போச்சு, திருப்பியும் ஒரு சின்ன ப்ரைஸ் கரெக்ஷன். ஸோ அப்படிங்கிறனால பேங்க் நிஃப்டி வந்து ஒரு ஓவராலாக பார்க்கும்போது ஒரு ரேஞ்ச் பவுண்டாக தான் இருந்திருக்கு அப்படிங்கிறது சொல்லலாம். அண்ட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா ஸ்ட்ராட்டஜியில் ரேஞ்ச் பவுண்டாக இருக்கும்போது மார்க்கெட்டில் உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து இந்த ஒரு ஸ்ட்ராங்கான மூமெண்ட்ஸ் கொடுக்கறது கொஞ்ச நாளைக்கு தான். அதாவது இப்போ நமக்கு ஒரு 30 நாள்னு எடுத்துக்கிட்டோம்னா 30 நாளில் ஸ்ட்ராங்காக ஒரு யூனிடைரக்ஷனலாக மார்க்கெட்டில் மூமெண்ட் இருக்கிறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாள், இல்லைன்னா கூடி போனால் 8 நாள் 10 நாள் ட்ரேடிங் செஷனில். மீதி இருக்கிற 15 நாள்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் கன்சாலிடேஷன் ஃபேஸில் தான் இருக்கும். அப்படிங்கிறனால நீங்கள் ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் எப்போ வந்து என்ட்ரி எடுக்கணும், எப்போ எக்ஸிட் எடுக்கணுங்கிற ஸ்ட்ராட்டஜியை அழகாக நீங்கள் பில்ட் பண்ணி பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தால் மட்டும்தான் மார்க்கெட்டில் சர்வே பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாகும். ஸோ அப்படிங்கிறனால நீங்கள் வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்க்கு ரெடி ஆகிக்கணும். ஓகே ஒன்று. அப்போ பேங்க் நிஃப்டி நாளைக்கும் கன்சாலிடேஷன் ஃபேஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா அதே தான் இருக்க போகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மார்க்கெட் மேலே போனால் 25,250 தான் நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்க போகுது. அங்கேருந்து மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகும்போது 55,000க்கு தான் மார்க்கெட் டவுன்ஃபால் ஆக போகுது. ஸோ முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து 55,000லேருந்து 55,500 வரைக்கும் கன்சாலிடேஷன் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 250 பாயிண்ட் தான் கன்சாலிடேஷன் நடக்குது. அப்போது நாளைக்கும் இந்த 250 பாயிண்ட்டா இல்லை அதுக்கு மேலே போகுமா அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி. ஸோ நம்ம எதிர்பார்ப்பு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த 250 பாயிண்ட்டுக்குள்ளே தான் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஆனால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நமக்கு பார்க்கும்போது ரெசிஸ்டன்ஸை ஈஸியாக பிரேக் அவுட் ஆகிட்டு 55,500 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ மார்க்கெட் வந்து இன்கேஸ் வந்து இந்த 55,240 கிராஸ் ஆயிடுச்சுன்னா மேலே நமக்கு 55,500 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் நமக்கு இருக்குது. அப்படி இல்லை இதை கிராஸ் ஆகலை அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ளேயே நமக்கு ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் நாளைக்கு நம்ம எதிர்பார்க்கலாம் பேங்க் நிஃப்டிலையும். அப்போ ஓவராலாக பார்க்கும்போது நமக்கு 3 மார்க்கெட் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் 3லேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் என்னதாக இருந்தாலும் நாளையோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டா காலையில் பார்த்தா தான் நமக்கு வந்து இன்கேஸ் வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு, இந்த ஒரு ரேஞ்சிலேருந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு மேலேயோ கீழேயோன்னா ஒரு நல்ல மூமெண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அது நாளைக்கு காலை நமக்கு கிஃப்ட் நிஃப்டி டேட்டா பார்க்கும்போது தெரியும். ஸோ அது நம்ம ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட்டில் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஓகே, நாளைக்கு கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். நாளைக்கு சென்செக்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு எக்ஸ்பைரி டேங்கிறத மறந்துட வேண்டாம். கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.